மனைவியால் மகிழ்ச்சி வரும் ஜோதிட யோகங்களை பத்தி ஒரு சின்ன பார்வை இது. அதாவது, உங்க ஜாதகத்துல மனைவி மூலமா சந்தோஷம், முன்னேற்றம் வர வாய்ப்பு இருக்கா? பாருங்க, கோகுலின் ஜோதிட குறிப்புகள் சில முக்கியமான யோகங்களை சொல்றாங்க. ஒரு ஆணோட ஜாதகத்துல சில குறிப்பிட்ட கிரக அமைப்புகள் சரியா அமைஞ்சா, கல்யாணத்துக்கு பிறகு மனைவி மூலமா நல்ல முன்னேற்றம், பொருளாதாரம், அந்யோன்யமெல்லாம் கிடைக்கலான்னு சொல்றாங்க. சரி, முதல்ல பார்க்கலாம். சூரியனும் சந்திரனும் சேர்றது. இத சிவசக்தி யோகம் இல்லனா அமாவாசை யோகம்னு சொல்லுவாங்க. இதுல என்னன்னா, சூரியனும் சந்திரனும் சேர்றதால மனைவி வந்த பிறகு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பெற்றோர் வழி சொத்து, புகழெல்லாம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. முக்கியமா மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம் ராசிகள்ல இந்த சேர்க்கை ரொம்ப விசேஷமா இருக்கும். அது மட்டும் இல்ல, சூரியனுக்கு 4 இல்லனா 10ல சந்திரன் இருந்தாலும் கூட கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா அமையும்னு சொல்றாங்க. அடுத்து 2ஆவதா, புதனும் சுக்கிரனும் சேர்றது. இதுக்கு பேரு மதன கோபால யோகம். புதன் அறிவையும் சுக்கிரன் மனைவி சுகத்தையும் குறிக்கிறதுனால இந்த சேர்க்கை இருந்தா மனைவி மூலமா நல்ல அறிவுபூர்வமான சந்தோஷமும் மற்ற சுகங்களும் கிடைக்கும். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. இதுல ஒரு கிரகம் ஆட்சி, அதாவது சொந்த வீட்லயோ இல்ல உச்சம், அதாவது ரொம்ப பலமான நிலையிலயோ இருக்கணும். அதுவும் லக்னம்னு சொல்ற உங்க ஜாதகத்தோட முதல் வீட்டுக்கு 6, 8, 12 மாதிரி மறைவிடங்கள்ல இல்லாம இருக்கணும். ரொம்ப முக்கியம். சூரியன் ரொம்ப பக்கத்துல சேர்ந்துட்டா இந்த யோகத்தோட பலன் கொஞ்சம் கம்மியாயிடும். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், இல்ல ஒரு எச்சரிக்கைன்னே சொல்லலாம். சூரியனுக்கு 7ஆம் வீட்ல சந்திரன் இருக்கிற பௌர்ணமி யோகத்துல பிறந்தவங்களுக்கு சில சமயம் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் சிக்கல்கள், இல்ல கணவன் மனைவிக்குள்ள போட்டி மனப்பான்மை, சில சமயம் பிரிவு கூட வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது நம்ம முன்னாடி பார்த்த நல்ல யோகங்களுக்கு அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட். ஆஹா, உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி நல்ல கிரக அமைப்புகள் இருந்தா, திருமணத்துக்கு பின்னாடி மனைவி மூலமா உங்களுக்கு நல்ல சந்தோஷமும் முன்னேற்றமும் நிச்சயம் கிடைக்கும்னு ஜோதிடம் சொல்லுது.